Watch full episodes on Jio Hotstar. யாரும் கத்தக்கூடாது. எல்லாரும் கையை மேல தூக்குங்க. காவிய புறாங்கிற The name is சிங்கம். இது சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. Impossible. Answer. You are under arrest. துப்பாக்கிய கீழே போடு. அம்மா. என்னடா பண்றது? நிறுத்துடா மோட்டோ. அவசரப்பட்டு புத்தாதடா. இதுக்கு மேல மரியாதை இல்ல. சாரி பப்புலோ, நான் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேனா, அந்த கனவுல நிறைய திருடங்களை நான் ஒருத்தரை சும்மா தனியா அடிச்சேன். இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் இருக்கு. நீ வேணும்னா அங்க போய் சண்டை போடு மோட்டோ. அதை விட்டுட்டு எதுக்குடா என் மூஞ்சில எல்லாம் குத்துற? எங்க சாம்பியன் டைகர் சாங். என்ன மோட்டோ பாத்திரம் எவ்வளவு லேட்டா வரீங்க? ஃபைட்டும் ஆரம்பிக்க போகுதோ. உங்க எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும், டைகர் சான் உலகத்துல உள்ள எல்லா இடத்துக்கும் போய் மக்கள் கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்டுக்காக சேலஞ்ச் பண்ணது. இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே தோத்ததே இல்ல. இந்த முறை அவங்க ஃபுர்ஃபுரி நகர் மக்கள் கிட்ட சேலஞ்ச் பண்ண வந்திருக்காங்க. இவர்கிட்ட மோதுறதுக்காக வர போறாரு ஃபுர்ஃபுரி நகரோட பாக்ஸர். The one and only greatest martial arts fighter, the world champion, Tiger Chan.
நகர மக்களே, நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா இந்த டைகர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடடா ஏய் ஏய் நான் தான் சொல்றேன்ல, நான் எதையும் சொல்றதில்ல, மக்கள் சொல்றாங்க. காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா இந்த டைகர் சாங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேற யாருக்காவது என் கூட மோதி பார்க்கிற தைரியம் இருக்கா? இந்த புர்புரி நகரத்துல மீச வச்ச ஆம்பளைங்க இருக்கீங்களா? இல்லன்னா எல்லாரும் சேர்ந்து கத்துங்க. டைகர் 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 இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் என் காதுல விழ மாட்டேங்குது. இன்னும் சத்தமா. என்ன மேயர் சார், புர்புரி நகரத்துல ஒரு தைரியசாலி கூட இல்ல, எல்லாரும் கோழ பசங்களா? இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் எல்லாரோட பார்வையும் கீழதான் இருக்கணும். எவனாவது தலைய நிமிந்து நேருக்கு நேரைய முகத்தை பாத்தீங்க, அவன் என் கூட மோதணும். எங்களோட இந்த புர்புரி நகரத்தையும் இந்த நகரத்தில் இருக்கிற எங்கள் மக்களை பத்தியும் தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மோட்டு பத்தலு, நீங்க இருங்க. இன்னைக்கு இவருக்கு நான் ஒரு பாடம் கத்து தரேன். இந்த சிங்கத்தோட குறில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். டைகர் சாங், இந்த புர்புரி நகரத்தை அவமானப்படுத்தினா அதை என்னால தாங்கிக்க முடியாது. இந்த புர்புரி நகரத்தோட தைரியசாலியை பார்க்கணும்னு நீ விரும்புனல, நான் உனக்கு காட்டுறேன்டா தைரியசாலிய. சிங்கம் சார், உணர்ச்சி வச்சப்படாதீங்க. என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க. இந்த புர்புரி நகரத்துல தைரியசாலிகளுக்கு குறைச்சல் இல்லைன்னு நான் இந்த டைகர் சானுக்கு காமிச்சே ஆகணும். என்ன தடுக்காதீங்க. டைகர் சான், நீ இந்த புர்புரி நகரத்தோட தைரியசாலிய, அதாவது வீரப்புலிய பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது அங்க பாரு. அடங்கொய்யால கோர்த்து விட்டானே. நம்ம சிங்கம் கேடு சிங்கமால இருக்குது. வீரம் மாதிரி டைலாக பேசி மோட்டுவா கோத்து விட்டுட்டாப்லையா தாலே. கமான் மோட்டு, நீங்க வந்து இவனுக்கு புரிய வைங்க. இந்த ஊர்ல தைரியசாலிங்களுக்கு குறவே இல்லைன்னு காட்டுங்க. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மோட்டு 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 மோட்டு. மோட்டோ, அவன்கிட்ட சண்டை போட்டு உன்னால ஜெயிக்க முடியாது. உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுடா. ஆனா புர்புரி நகரத்தை அவமானப்படுத்துறதுக்கு என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுடா. அவனுக்கு இன்னைக்கு ஒரு சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். வரேன். ஆஹா, இங்க பாரு மோட்டு, நீ ஒரு தடவை யோசிச்சுக்கோ. ஏன்னா நீ ஃபைட்டர் கிடையாது. டைகர் சான் கூட உன்னால சண்டை போட முடியாது. எங்க ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்கு இந்த டைகர் மட்டும் இல்ல, டைனோசரே வந்தாலும் எதிர்த்து நிப்ப. ஆமா, நல்ல முத்து பேரண்டா, வெள்ளி செலம் எடுத்து விளையாட வரண்டா வரண்டா வரண்டா. இதாங்க, இது எழுதி சாப்பிடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும்.
ரொம்ப ருசியா இருக்கு. தாத்தா நீங்களும் குடிச்சு பாருங்க. ஐயா ஐயா நாட்டாம் ஐயா, நாங்க புர்புரி நகர்ல இருந்து வந்திருக்கோம். இங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சாமி, வாழ வைங்க. உங்களுக்கு சேவை பண்றதுக்காக 10,000 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் சாமி. ஓ, வேலை செய்ய வந்தீங்களா? எங்களுக்கும் இங்க ஆளுங்க நிறைய தேவைப்படுறாங்க. வாங்க உள்ள வந்து வேலை செய்யுங்க. என்ன வேலைன்னு சொல்ற வாங்க, என் கூட வாங்க. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நீடிங் நீடிங். மாஸ்டர் மாஸ்டர், இவங்களை வேலைக்கு சேர்த்துக்கலாமா? இதுதான் கிச்சன். இப்போ நீங்க சமையல் ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும், என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உதவி பண்றேன். நான் இங்க தான் இருப்பேன். இங்கிலீஷ்ல இதை என்ன சொல்லுவாங்க? ஹெல்ப் ஹெல்ப். நான் இங்க தான் இருப்பேன். இங்க தான் இருப்பேன். சரி, நீங்க இங்க சமையல் பண்ணுங்க. நானும் கஜகஜாவும் போய் வெளியில உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணிய ஊத்துறோம். என்ன சொல்றீங்க? சரியா? செடி கொடைகளுக்கு தண்ணி ஊத்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதப்பா. நீங்க சமையல பண்ணுங்க, நான் அவங்களுக்கு பச்சை மிளகா சட்னி பண்ணி கொடுக்கிறேன். அதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட். இங்க எங்கேயுமே மாவை காணுமே. முதலாளி, மாவு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? என்னடா இது? என்னடா இது? இந்த புத்தகத்தை பாரு. பண்ற போட்டோ என்ன சத்தம்? மாஸ்டர் ஜி, முதல் முறையா நாங்க சூப்பு தயார் பண்ணிருக்கோம். இதை சாப்பிட்டு பாருங்க. ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அடுத்த தடவை சூப்பரா சூப்பு பண்ணி தரோம். தப்பு கொட்டுறாரு. அவ்வளோ மோசமா ஒன்றும் இல்லை. நீங்க எனக்கு இப்படி வேலைக்கு சமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களை நான் வேலைக்கு வைக்கல. அந்த வேலையை யார் வேணாலும் செய்வாங்க. சரி, உங்களை எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. என்னோட பேரன் டிம் பிறந்ததுல இருந்து அவன் இந்த அளவுக்கு சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. அவன் சந்தோஷப்பட்டு பார்த்ததில்ல. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போதான் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். முதல் தடவையா இந்த அளவுக்கு சிரிச்சிருக்கான். இது போதும், அவனை சந்தோஷமா வச்சுக்க. மத்த எல்லாத்தையும் நம்ம முக்ரி பார்த்து. யார் அந்த துக்ரி? இல்ல முக்ரி. ரொம்ப நன்றி மாஸ்டர். அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அப்படியே நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக் கொடுக்கணும். உங்ககிட்ட கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க ஊரை விட்டு ஊரு இவ்வளவு தூரம் பறந்து நடந்து மலையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இதை நான் கத்துக் கொடுக்க மாட்டேன். மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எல்லாம் நான் எப்போ நிறுத்திட்டேன். பத்துல வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணி அவர்கிட்ட பேசுறா. சீக்கிரமா ஐடியா சொல்லுடா. எப்படியாவது அந்த கலையை கத்துக்கிட்டு அந்த டைகர் சாங்க நாம ஜெயிச்சே ஆகணும். ஐடியா एक मकबतुर मिलके ये मैं जो में मोटो பாத்தலோ, உன்னோட ஐடியா கரெக்டா வேலை செய்யுமில்லப்பா. 100% ஒர்க் அவுட் ஆகும். நாம மாஸ்டர் கிம் நரேஷ் சரியான நேரத்துல வலை போட்டு கரெக்டா கடத்துவோம். அந்த நேரத்துல தான் மோட்டு அங்க வந்து நம்மளெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவரை காப்பாத்துவான். சந்தோஷத்துல மிதக்கிற கிம் நரேஷ் அவனை அப்படியே பர்மனண்டா வேலைக்கு வச்சுக்குவாரு. ஆனா ஒருவேளை இந்த பிளான் தோத்து போச்சுன்னா மாஸ்டர் கிம் நரேஷ் நம்ம எல்லாரும் இட்லி தோசைக்கு சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிருப்பாரு.
நாங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான தீவிரவாதிங்க தெரியுமா? இப்ப நாங்க உங்களை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போக போறோம். ஏய், யாரா நீங்க? மாஸ்டர் ஹிம் நரேஷ மரியாதையா விட்டுருங்க, இல்ல எனக்கு கோபமா என்ன பண்றது தெரியாது. எங்களை மன்னிச்சிடுங்க மாஸ்டர். சாரி. இதுக்கு மேல அடிக்காதீங்க. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் அந்த மோட்டு தான் மாஸ்டர். நாங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது, நாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆஹா, போட்டு கொடுக்குறாரு குசடி கத்தலையே. படிக்கிறா. ஐயோ, பாஜா. நீ எதுக்காக இப்படி பண்ண? அது வந்து மாஸ்டர், உங்களை ஆபத்துல சிக்க வச்சு நானே வந்து காப்பாத்தினா உங்களுக்கு என் மேல ஒரு புது நம்பிக்கை வந்து எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை கத்து கொடுப்பீங்கல்ல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். சரியான வேலை செய்யறதுக்கு தப்பான வழியை தேர்ந்தெடுக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் சுத்தமா வராது. உன் உடம்ப பாத்தியா, எவ்வளவு பெரிய தொப்பை இருக்கு. உன்னால எப்படி இதை கத்துக்க முடியும்? ஓஹோ, இதான் பிரச்சனையா? இந்த தொப்பைய ஒரே ஒரு நாள்ல கரைச்சு காட்டுறேன். ஆமான்னு. சரி, உன்னால தொப்பையை குறைக்க முடியும்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை கத்து கொடுக்கறேன். சரி. மோட்டு, உன்னோட தொப்பையை நீ எப்படி குறைக்க போற? என்னோட தாத்தா உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு நானும் படிச்சிருக்கேன் தம்பி. என்னடா தயிர் கடையிற மாதிரி பண்றீங்க? Excuse me, get me say. இப்போ
இது சரியா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. நீயும் போட்டுக்க மோட்டோ. ఓకే అరే ఇప్పుడు చూడు இந்த கயிறா கிடைக்காது. போட்டானே மறுபடியும் வெளியே வந்துருச்சா? நீ ரொம்ப பிடிவாதக்காரன் தான். ஆனா இப்படி எல்லாம் என்ன சமாதானப்படுத்த முடியாது. நான் சொல்றத கேளுங்க. மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து திரும்பி போ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.